டிஎஸ்இரா த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, பிரம்மயுகம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம். இந்த படத்தை நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவரோட அடுத்த படம் வருது. ஸோ ஹாரர் மூவி இந்த மாதிரி பிரம்மயுகம் மாதிரி ஏதாவது புதுசாக எடுத்து வச்சுருப்பாரு. புதுசாக நமக்கு இருக்கும், கண்டென்ட் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டியோட. அந்த பிரம்மயுகத்தில் அவர் சிரிக்கிற சீன் பார்த்தாலே நமக்கு அப்படி நான் யார் சாமியுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஈவிலான ஒரு படம் அப்படின்னு நினச்சிட்டு புக் பண்ணிட்டு நேராக போகிறேன். கேரக்டர்லாம் ரொம்ப கம்மி தான். பிரணவ் மோகன்லால், 40-50 இருக்கிற ஒரு அங்கிள் வருவார், அப்புறம் ஒரு 4-5 வேலைக்காரங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு மெயின் கேரக்டர், ஒரு பேய் கேரக்டரோ, இவ்வளோதான் கேரக்டர்ஸ். ஆனால் இதுக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மியூசிக்கு மட்டும் எவ்வளோ நேரம்னா, போஸ்ட் க்ரெடிட்ஸில் போகுது. ஒரு நிமிஷத்துக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்கான்னு மட்டும் போகுது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்குறதா இருந்தால் ஒரு நல்ல தேட்டர் புக் பண்ணி போய் பாருங்கள். அந்த நல்ல தேட்டரில் அந்த சவுண்ட் குவாலிட்டியோட படம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். தடன்னு இருக்கும், நெஞ்செலாம் இடிக்கும், கால்லலாம் அந்த வைப்ரேஷன் வரும், கையெல்லாம் வைப்ரேஷன் ஆகும். அந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி சொல்லணுன்னா, இந்த படம் இவன் பிரணவ் மோகன்லால் ஒரு பயங்கர ஒரு ரிச்சான ஒரு ஆள். நிறையா பொண்ணுங்கள் கூட சுற்றிட்டு இருக்கிறது, அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. ஒரு பணக்கார ஒரு வீட்டு பையன், பொண்ணு கூட பேசுவான், பழகுவான், பட் காதல் கல்யாணம்னு வரும்போது தப்பிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஒரு அசஃப்லிங்காக வச்சிட்ருப்பார். ஸோ அந்த பொண்ணை கொஞ்ச நாள் கோஸ்ட் பண்ணிடுவார்னா, இப்போது ஜென்சி வேர்ட்ஸில் அவங்கக்கிட்டே பேசாமல், மெசேஜ் எதுவும் பண்ணாமல் அவங்கக்கிட்டேருந்து அப்படியே தள்ளி போயிடுவார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த ஹாரரான கேரக்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஸோ இதுதான் அந்த ஹாரரான கேரக்டர், இதுதான் ஹீரோயின் வச்சுக்கோங்க. இப்போ ஸோ கதை மூவ் ஆகணும்ல, இவன் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான். பிரணவ் மோகன்லால் ஒரு பயங்கர ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், ஒரு ஆர்கிடெக்ட்டு. அதுவும் அவர் ஆர்கிடெக்ட்னாலே தெரியும்ல, அவங்க வீடே பயங்கர ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். பிரம்மயுகத்தில் வர்ற மாதிரி ஒரு பெரிய வீடு, ஆனால் பிரம்மயுகம் வீடு மாதிரி இல்லாமல் ஒரு மாடர்ன் ஏஜில் இருக்கிற ஒரு 2025 இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான வீடு. அந்த வீடே ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு வீடுக்கு படியேறி போகிறதுக்கே நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி படியேறி போனோம், அவ்வளோ படி இருக்கும். கீழேருந்து அப்படியே அந்த ஒரு ஸ்லோ மோஷனில் அந்த படத்தை அப்படி அந்த இதை காட்டுவோம் பாருங்கள். அது ட்ரெய்லரில் அந்த சீன் உண்டு. கீழேருந்து அப்படி பார்ப்பார், அந்த வீட்டை பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேட்டடான வீட்டு. அந்த வீட்டில் வேலை பார்க்குறது ஒரு 3-4 வேலைக்காரங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பார்ட்டியில் பிரணவ் மோகன்லாலை காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நம்ம காலேஜில் படித்த ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு. ஸோ யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம பிரணவ் மோகன்லால் சைடில் வச்சுட்டு இருந்த அந்த கேரக்டர். அந்த பொண்ணை தான் கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பை அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பொண்ணை கொஞ்ச நாள் கோஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் கடைசி நீ என்னையா கோஸ்ட் பண்ணுற, நான் கோஸ்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிட்டா. ஸோ சில சீன்ஸ் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் கோஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அவள் சூசைட் பண்ணிட்டா. ஸோ சூசைட் பண்ணதுக்கப்புறம் போய் நல்லா விசாரிக்கணும்ல, என்ன இருந்தாலும் காலேஜில் ஒன்றா படித்த ஃப்ரெண்டு, நல்லா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவன் போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு சும்மா வர்றதுக்கு இல்லாமல் அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவான். அங்கே தான் படத்தோட இது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இறந்துட்டாங்கன்னா, ஒரு நிறைவேறாத ஆசையோடு இறந்துட்டாங்கன்னா, அவங்க அவங்களோட ஆத்மா போகாது. அது அவங்க கடைசியாக யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கோர் எமோஷனாக இருக்கும். இப்போ யாராவது இட்லி கடை படம் பார்த்திங்கன்னா, இட்லி கடையில் அவள் அப்பா செத்துருவார். அந்த அப்பா அந்த வீட்டை சுற்றி அந்த வீடு இல்லை அந்த கடையை சுற்றிட்டே வருவார்ல, அந்த மாதிரி ஒரு எமோஷன் தான் இதுவும். இந்த மாதிரி ஒரு எமோஷனில் சுற்றிட்டு இருக்கும்போது அவன் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவனை போட்டு ஹார்ன் பண்ணுறது, இவனை அடிக்கிறது, இவனை போட்டு உதைக்கிறது, இவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 hour வரைக்கும் நடக்கும். படமே 2 hours தான். அதில் இவனை போட்டு அடிக்கிறது. படம் செம்ம ஸ்லோ. அந்த மியூசிக்கை வச்சும், அந்த விஷுவல் ஆங்கிள் வச்சும், கேமரா வச்சும், அந்த லைட்டிங்கும்,
நைட் விஷுவல்ஸும் அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே ஸ்லோ தான், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் படம் நல்லாயிருக்கும் அந்த மியூசிக்கோடு கேட்கும்போது. இவனை போட்டு அடிக்கிறது தானே. ஸோ இப்போது நம்மளை ஒருத்தங்க வந்து நைட்டு இந்த மாதிரி ஒரு பேய் வந்து அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக சாமியார்கிட்ட போவோம். கோவிலில் வெளியில் ஏதாவது ஒரு அகோரியாக இருப்பார், இல்லை பள்ளியில் தர்காவில் இருப்பார். இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த சீனுமே கிடையாது. இல்லை சர்ச்சு ஃபாதர், அதோ அவர் விட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஃபாதர் இருப்பார். அவங்க அந்த மாதிரி நான் போயிட்டு இது பண்ணுறேன், சர்ச்சு ஃபாதரை கூப்பிட்டு வரேன், அல்லேலூயா பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம், சாத்தானி ஓடிப்போ, அந்த மாதிரி எந்த சீக்வன்ஸும் கிடையாது. ஸோ இதில் வந்து இன்னொரு கேரக்டர் அவர் தான் அவர் கேரக்டர் டிசைனே ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் தான் பேயை ஓட்ட போகிறாரு, இவர் தான் அதுக்கான அந்த கீனா இவர் தான் அதுக்கான அந்த க்ளூஸோ, இது எங்கேருந்து வருது, என்ன வருது, விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்ல, இவர் தான் அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள். இவர் எப்படி விஷயம் தெரிஞ்ச ஆளுன்னு நமக்கு புரிய வச்சுருப்பாங்கங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு சீன். இப்போ எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்க, இவர் தான் அந்த பேயை ஓட்டுவார் அப்படின்னா பள்ளிவாசல் முன்னாடியோ கோயில் முன்னாடியோ சூப்போ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வாரியில் வச்சு அடிக்கிறதோ, அதுக்கப்புறம் ஏதாவது இதில் போட்டு சங்கிலியை போட்டு கெட்டி வைக்கிறதோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி, ചിന്നதாக ഒരു ബാക്ക് സ്റ്റോറി. ആ കുട്ടിയുടെ കാര്യം നിനക്ക് തോന്നിയപ്പോഴേ പറയായിരുന്നില്ലേ? ചിലപ്പോൾ അത് രക്ഷപ്പെട്ടിരുന്നെങ്കിലോ? உங்கள் அப்பாவோட ரத்தம் உனக்கு இருக்குது, உனக்கு இந்த மாதிரி ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நீ அந்த ஃபேமிலியை போய் சொல்லியிருந்தானா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஆளோட அம்மா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக எழுதின ஒரு ரிட்டன் கேரக்டர் அது. ஸோ அதை வச்சே நமக்கு புரிஞ்சிடும், ஓகே இவர் வந்து இவர் தான் சாமி ஓட்டுற ஆள், அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள்னு அப்படின்னு இவரை அப்படி காணிச்சிட்டே வருவாங்க. இவருக்கும் சில மெசேஜஸ் மாதிரிலாம் வரும், இங்கே சவுண்டு கேட்கும், இங்கே திரும்புறதும். நான் அந்த படத்தில் வந்து மியூசிக்கும், செகண்ட் வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸில் வந்து நமக்கு கண்ணில் நடிக்கிறது, இந்த முகத்தில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வர்றது ரொம்ப கிட்ட இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவரோட கண் மூக்கு ஆடுறது, இங்கேருந்து அது பயத்தில் துடிக்கிறது, அப்படி திரும்புறதும், அதுக்கேற்ற சவுண்டும், அதுக்கு காட்டுற மாதிரி விஷுவல்ஸும். இப்போது ஒரு இடத்துல அவர் நிற்பார், அந்த பக்கம் எங்கேயோ ஒரு ஆம்புலன்ஸ் போகும், அந்த சவுண்டு கேட்கும், காற்றடிக்கிற சவுண்டு கேட்கும். அப்படியே ஒரு பின்னாடி இப்படி போவார், இந்த பக்கத்துலேருந்து இதை ஆடுறது, அந்த பொக்கே எஃபெக்ட்லேருந்து இதுக்கு போய் இதை ஆடுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷுவல்ஸும் சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதிலே இந்த படம் செம்ம ஒரு ஹிட்டான படம். நான் பாதி பேருக்கு இது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ என்ன படம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தள்ளுற மாதிரி டக்குன்னு அடுத்த சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இது டக்குலாம் வராது. அந்த ஸ்லோனஸ் தான் படமே. அந்த ஸ்லோனஸ் இல்லைன்னா அந்த படம் இல்லை, அந்த கதை உட்காராது. டக்குலாம் காட்ட முடியாது, ஜம்ப் ஸ்கேர் மாதிரி அங்கே போகிறான் அடுத்த சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்லை. மொத்தமே ஒரு 5 இடத்துல தான் இருக்கும். அவன் வீடு, அந்த பொண்ணு வீடு, அந்த பொண்ணு போன இடம், இந்த பூசாரி வீடு, அப்புறம் அந்த பொண்ணோட வீடு, அதுக்கு பக்கத்து வீடு, அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் சீக்வன்ஸே இருக்கும். இதில் அவங்க அப்பாவோட கேரக்டர் ஃபோனில் வரும், அவங்க அம்மாவோட கேரக்டர் ஃபோனில் வரும். ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபோன்லேயே முடிச்சிருப்பாங்க. பயங்கரமாக க்ரூ அண்ட் கேஸ்ட்லாம் ரொம்ப இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சூப்பராக. மியூசிக் போட்ட ஆள், எனக்கு அவர் பேர் சொல்லி ஆகணும், கிறிஸ்டோ சேவியர். இந்த மியூசிக் போட்ட ஆள் வந்து கிறிஸ்டோ சேவியர். அது போக எடிட்டிங் பண்ணது வந்து ஷஃபீக் முகமது. 2 பேரும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவர் எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பண்ணாரா, இல்லை மியூசிக் ஏற்ற மாதிரி எடிட் பண்ணாரான்னு தெரில, ஆனால் 2ம் சூப்பராக அலைன் ஆகிருக்கு. பிரம்மயுகம் மாதிரி ஒரு ஸ்லோவான படம், வித்தியாசமான படம், 2025 ஒரு ஹாரர் ஃபிலிமை எடுக்கிறதுக்கு எடுத்து சூப்பராக காட்டின படம். பிரம்மயுகம் வந்து எப்போது பழைய காலத்தில் நடக்கிற படம். இது 2025 ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கணும், இப்படி ஒன்று நடக்குதுன்னு நம்மளை நம்ப வைக்கணும், 2 hours படத்தை உட்கார வச்சு பார்க்க வைக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. அதுவும் இல்லாமல் நான் பார்த்த தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஆடியன்ஸான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஹாரர் ஃபிலிம்லாம் பசங்களோட போனோன்னு, ஏன் நான் மச்சான் அவன் சிரிப்பே வரல, என்ன மச்சான் அது பயமே இல்லை, என்ன மச்சான் அது அப்படின்னு சொல்லி நம்மளே சிரிக்க வச்சிருவாங்க. நம்ம சிரிச்சோன்னா கூட இருக்க 4 பேரும் சிரிப்பா, 4 பேர் சிரித்தா படம் பார்க்குற எல்லாருக்குமே அது இதாகிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல்
ஒரு நல்ல படம், சூப்பரான படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். தேட்டரில் நல்ல சவுண்ட் குவாலிட்டியோடு பார்க்கணும். அப்போ தான் இந்த படம் உங்களுக்கு அடி நெஞ்சு கிட்ட வந்து அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து என் பக்கத்தில் அந்த இது இருக்க மாதிரி அப்படின்னு இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன மூச்சு காற்று வரைக்கும் சலங்க சத்தம் அடி சின்ன பழைய படத்தில் வர சலங்க சத்தம் மாதிரி இல்லாமல் இது ஒரு நான் ரொம்ப ரிவீல் பண்ணேன்னா இது தெரிஞ்சிடும். இந்த சலங்கை தான் இந்த படத்தோடைய ஒரு கோரான ஒரு இது. ஸோ அதுதான் அந்த படத்தை பிடிச்சி வச்சுருக்குன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது செத்தன்னா அந்த இதை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த சலங்கை தான் அந்த ஆவி பிடிச்சிருக்கும். ஸோ இட் சம்ஹவ் லிங்க்ஸ் டு இட். அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, அதெல்லாம் படம் பார்த்திங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் அந்த இதே ரிவீல் ஆகும். என்ன எது எப்படி எவட எங்கே எப்படின்ட்டு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டை நான் எங்கேயுமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ஆளை இப்படி ஒரு கேரக்டரு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னா அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகாமல் பிடிச்சி தொங்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லதில்லை, உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பிடிச்சி நடந்துருச்சா தாண்டி போயிட்டே இருக்கணும். அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான் மக்களே. போய் படம் பாருங்கள். பிரணவ் மோகன்லால் மாசம் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படி இருப்பான், எப்படி நடந்துப்பான், எல்லோரையும் எப்படி ட்ரீட் பண்ணுவான், அவனுக்கு என்ன தான் மரியாதை இருந்தாலும் ஸோ பணத்தோட திமிர் அங்கே கொஞ்சம் இருக்கும்ல. அந்த ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணுற அந்த ஒரு டோனாலிட்டியும் அதில் பயங்கரமாக இருக்கும். நான் தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பேய் வந்தால் பயப்படுவாங்க. ஆனால் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி என்ன பண்ணலான்னு யோசித்து பயந்து ஓடாமல் அங்கே நின்று அதை முடித்து படத்தை முடிக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் படம் முடியலை. ஐ திங்க் தெர் இஸ் அ பார்ட் 2 அவங்க சொல்லி முடிக்கும் போது. ஏன்னா லாஸ்ட்டாக படம் முடியும் போது ஒரு சீன் முடிஞ்சதும் எண்ட் கிரெடிட்ஸ் போட்டுருவாங்க. ஆனால் எண்ட் கிரெடிட்ஸ் போது ஒரு 2 மினிட்ஸாக பார்க்குறேன். மியூசிக் டைரக்டர்ஸோடது மட்டும் அந்த மியூசிக் ஹெல்ப் பண்ணவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோட அது மட்டும் போகுது. சரி மியூசிக்கும் அதுமாரி பில்ட் ஆகிட்டு வருது. ஜிங் ஜிங் ஜிங்னு அந்த மாதிரி பில்ட் ஆகிட்டே வரும்போது சரி ஏதோ லாஸ்ட் ஏதோ வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் எதுவும் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான்.